வணக்கம். ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக பார்த்தோமேனால் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். இதற்கு முன்பு பார்த்தோமேனால் 5 ஆண்டுகள் ரெப்போ ரேட் விகிதம் குறைக்கப்படாத நிலையில் தற்பொழுது புதிய ஆளுநராக பதவியேற்றிருக்கக்கூடிய சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் நிதியியல் கொள்கை குறித்து தற்பொழுது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். இதில் ஒருமனதாக ரெப்போ ரேட் விகிதத்தை குறைக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதன்படி குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் 6.5%இலிருந்து 6.25%, 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ ரேட் விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 11 முறை ரெப்போ ரேட் வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படாத நிலையில் இம்முறை வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியை பார்த்தோமேனால் மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த வட்டி விகிதம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்பொழுது சஞ்சய் மல்கோத்ரா ரிசர்வ் வங்கி ஆளுநராக பொறுப்பேற்ற பின்பு தற்பொழுது ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படுவது இதுதான் முதல் முறை. இதனால் வீடு மற்றும் வாகனங்களுக்கான அந்த வட்டி விகிதமானது குறைக்கப்படுவதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பின்பு குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரெப்போ விகிதத்தினால் தற்பொழுது பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று 12 லட்சம் வருமான வரி கட்டுபவர்கள் எந்த ஒரு வருமான வரியும் செலுத்த வேண்டாம் என்று 2-3 நாட்களுக்கு முன்பு பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ரெப்போ வட்டி விகிதமும் 0.25% குறைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெஞ்ச்மார்க்காக வட்டி விகிதமான ரெப்போ விகிதத்தை குறைத்த நடந்திருக்கிறது. இதனால் தற்பொழுது பல்வேறு தொழில்களும் முன்னேற்றம் அடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராய்டர்ஸ் மற்றும் ப்ளூம்பெர்க் ஆகிய நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் பெரும்பான்மையான பொருளாதார நிபுணர்கள் 25 அடிப்படை புள்ளிகள் வட்டி விகிதம் குறைக்கப்படும் என ஏற்கனவே முன்கூட்டியே கணித்திருந்தனர். இதன் மூலம் தற்பொழுது 6.5%இலிருந்து 6.25% குறைக்கப்பட்டிருக்கிறது. தனிநபர் வருமான வரி குறைப்பு நடவடிக்கை, அதே போன்ற வட்டி விகித குறைப்பு நடவடிக்கை உள்ளிட்டவை தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நடவடிக்கைகளாக பார்க்கப்படுகிறது. நிதி அமைச்சகம் தரப்பில் இருந்தும் மத்திய அரசு தரப்பில் இருந்தும் நாட்டின் நுகர்வோர் சந்தையை மேம்படுத்தக்கூடிய வகையில் பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீட்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் வேளையில் குறிப்பாக பட்ஜெட் அறிவிக்கு பிறகு ரெப்போ ரேட் விகிதம் குறைவதற்கான அந்த வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இது குறைக்கப்பட்டிருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் 4.8% ஜிடிபி என நிர்ணயிக்கப்பட்டுள்ள அரசின் நிதி பற்றாக்குறை அடுத்த நிதியாண்டில் 4.4 குறையும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ரெப்போ ரேட் விகிதம் குறைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.